வணக்கம் நண்பர்களே, வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். குரோதி வருடத்தினுடைய மாசி மாத பலன்களை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். என்ன சுவாமிஜி, மந்த்லி நாங்கள் பலன்கள் கேட்டுருக்கோம், பலன்கள் மாறி மாறி சொல்கிறீங்களே, எங்களுடைய வாழ்க்கையினுடைய மாறுமா அப்படின்னு நம்ம பேசக்குள்ள கண்டிப்பாக கிரக சூழ்நிலைகளினுடைய மாற்றம் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கோச்சார ரீதியாக ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய பாவத்தை டச் பண்ணும்போது டிகிரி வைஸாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் நினைத்த காரியங்கள் மாற்றம் அடைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அப்படின்னு தான் ஜோதிட விதிகள் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட கிரக சாரங்கள் என்ன நடக்குது இந்த மாதத்தில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குரு பகவான் ரிஷபத்தில் இருக்காங்க, பட் செவ்வாய் வக்ரகதியாக மிதுனத்தில் இருக்கிறார்கள். கேது பகவான் எவ்வித மாற்றமும் இன்றி கண்ணியில் இருக்கார், பட் சூரியன் புதன் சனி பகவானுடைய சேர்க்கை கும்ப ராசியில் இருக்கிறாங்க. ராகு சுக்கிரனுடைய சேர்க்கை மீன ராசியில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மாசி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் வக்ரகதியாக இருக்கிறார். மாசி 12லிருந்து மாசி மாதம் 14ஆம் தேதியிலிருந்து புதன் அஸ்தமனம் முடிவாகிறது. அப்போ மாசி ஆரம்பிக்கும் போது புதன் என்ன பண்ணுறாருன்னா அஸ்தமனம் கொண்டிருக்கிறார். மாசி 16ஆம் நாள் புதன் பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசி பண்ணுறார். அப்போ என்ன பண்ணுறது, மாசியினுடைய மையப்பகுதிக்கு பிறகு மாசி 16ஆம் நாள் புதன் பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். பட் மீன ராசியில் 3 கிரக சேர்க்கை இந்த மாசி மாதத்தினுடைய மையப்பகுதியிலிருந்து நடைபெறுகிறது. அப்போ புதன் சுக்கிரன் ராகுவனுடைய சேர்க்கை. அப்போ மாசி மாதம் 17ஆம் நாள் சுக்கிர பகவான் வக்ரகதிக்கு ஆரம்பமாகிறார். மாசி 17லேருந்து மாசி மாதம் முழுவதுமே இந்த சுக்கிரன் வக்ரமாகிறார். ஆல்ரெடி பார்த்தோம்னா சுக்கிரன் ஸ்தான பலம் பெற்றிருக்கிறார், இருந்தாலும் வக்ரகதி ஆகிறார் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வருகிறது. இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை நம்ம தெரிஞ்சிட்டோம். பட்டு இந்த மாசி மாதம் ஆங்கில தேதி பார்த்தோம் அப்படின்னா 13/2/2025 13/3/2025 வரை தேய்பிறை பிரதமையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 29 நாட்கள் இந்த மாதத்தில் 12 ராசிகளுக்கும் உண்டான சூழ்நிலை என்ன, எந்த வகையில் இந்த மாதத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். நம்ம ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருப்போம், நம்மளுடைய கல்வியை மேம்படுத்தலாமா, வீட்டை மேம்படுத்தலாமா, வாகனம் வாங்கலாமா, குழந்தைகளினுடைய செல்வ நிலை உயரப்படுமா, திருமணம் நடக்குமா, அப்போ சுபகாரியங்கள், வேலை வாய்ப்புகள், பொருளாதார சூழ்நிலைகள் மாற்றம், கடன்கள் மாற்றம், அப்போ உடல் சம்பந்தப்பட்ட விஷயம், அத்தனை விஷயங்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுருப்பீங்க. பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த பலன்கள் இந்த 12 ராசியினருக்குமே எவ்விதமாக அமையப்போகிறது. வாங்க வீடியோவை முழுமையாக பார்க்கலாம். பட் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பொது பலன்கள் 12 ராசிக்கும் கோச்சார ரீதியாக வைத்து தான் சொல்லப்படுகிறது. இப்போ ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நடக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தர சூட்சமங்கள், பாவக ரீதியான இன்றைய கிரகநிலையுடைய தொடர்புகள், இதெல்லாம் மையப்படுத்தி தான் அவங்களுக்கு பலாபலன் நம்ம சொல்ல முடியும். பட் ஆனால் இந்த பலன்கள் என்பது ஒரு 60% கண்டிப்பாக மேட்ச் ஆகுன்றது தான் உண்மையான கருத்து. நம்ம பலனுக்குள்ளே போகலாம். ஆற்றல் மிகுந்த எண்ணினிய சிம்ம ராசி நேயர்களே, ராசியாதிபதி சமசப்த பார்வையில் போகிறார். ஆமாம், ஒரு ராசிநாதன் தன்னுடைய ராசியை பார்க்குறது எவ்வளோ பெரிய பாசிட்டிவ், மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் தான். நீங்கள் உங்கள் முகத்தை கண்ணாடி பார்க்கணுன்னா என்ன செய்வீங்க, கண்ணு நல்லா இருக்கா, மூக்கு நல்லா இருக்கா, வாய் நல்லா இருக்கா, நான் எவ்வளோ அழகாக இருக்கேன் பாருங்கள், அப்படிலாம் நீங்கள் உங்களை ரசிப்பீங்க இல்லையோ. அந்த மாதிரி தான் உங்கள் ராசியாதிபதி ராசியை பார்க்கக்கூடிய காலம் உங்களை நீங்கள் ரசிக்கும்படியான காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களே நீங்கள் மயக்க மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் நடக்கும். நான் இப்படி இருக்கேனா, எனக்கு இதெல்லாம் நடக்குன்னு நான் எதிர்பார்க்கவே நடக்குதா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். எல்லாமே பாசிட்டிவ் சென்ஸாக இருக்கும். ஆமாம், இந்த சூரியன் புதன் சனியினுடைய சேர்க்கை, சனி சப்தம் பார்வையாகவே ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்காரே, அதிலிருந்து பாதிக்கிறது அப்படி இந்த சூரியன் சனியினுடைய கிரக சேர்க்கை 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிஸ்னஸ் புதுசாக மாறும். ஏற்கனவே இருக்கக்கூடிய பிஸ்னஸை பெருக்கிறதுக்கு உண்டான வழி, டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை
நீங்கள் செய்யக்கூடிய ப்ரொடக்ஷன் விற்பனை பண்ணக்கூடிய இடம் ஏன்னா பொருளை செஞ்சிடலாம், ப்ரொடக்ஷன் தயாரிச்சிடலாம், மாஸ் ப்ரொடக்ஷனாக பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். கஸ்டமர் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? அந்த கஸ்டமர் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். பட் 8ஆம் இடத்தில் சுக்கிரன் திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகங்களையும் தரும். ஏற்கனவே ராகு பகவான் இருக்கிறார், அது வேற, சுக்கிரன் வேற இருக்கிறாரு. அதீத ஆசைகள் வரும் சார் உங்களுக்கு, அதீத ஆசைகள், அளவில்லாத ஆசைகள் வரும். உடலும் மனமும் சந்தோஷப்படணுன்ற எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பட் தீய நபர்களோடு தொடர்புகளை நீங்கள் துண்டித்து கொள்ள வேண்டும். ஆமாம், ரொம்ப ரொம்ப ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு மனசுக்கு தெரியும், நல்லவன் கெட்டவன் இவங்களோடலாம் பழகலாம், இவங்களோட பழகக்கூடாதுன்ற நம்ம ஆழ் மனசு கண்டிப்பாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெரியும். பட் அந்த மாதிரி தீய குணங்கள் உள்ள, தீய எண்ணங்கள் உள்ள நபர்களை எல்லாம் நீங்கள் தள்ளி வைக்க பழகி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாசி மாதத்தில் கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இல்லை அப்படின்னா உங்களோடு பழகக்கூடிய சக தோழியே உங்களை வெறுப்பாக மாறுவதற்கு உண்டான சூழ்நிலை மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும். அதுக்குண்டான சூழல் வந்துடும். இப்போ சக தோழியே நமக்கு எதிரியாக மாறக்கூடிய, தோழன் கூட எடுத்துக்கலாம், தோழி எடுத்துக்கலாம், 2 ஆப்ஷன்லேயும் நம்ம எடுத்துக்கலாம். பட் வில்லங்கம் வெளியில் எங்கேயும் இல்லை, நம்ம நட்பு ரீதியாக தான் வரும்ன்ற விஷயத்தை நீங்கள் இந்த மாசி மாதத்தினுடைய பலன் உங்களுக்கு சொல்லுகிறது. பட் வயது முதிர்ந்தவர்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா இந்த மாசி மாதத்தில் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு இடத்துல கர்மகாரியத்துக்கு போயிட்டு வர மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும்ன்றதான் உண்மையான கருத்தாக இருக்கும். பட் லாபஸ்தானாதிபதியான புதன் பகவான் 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு அந்த பாகத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிரிவுகள் உண்டு. பார்ட்னர்ஷிப்பு புதுப்பிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை உண்டு. 2 ஆப்ஷன் நடக்கும். ஒன்று பிரிவு நடக்கும், இல்லை நம்மளே என்ன செய்யலான்ற மாதிரி ஒரு புதுப்பிச்சு ஒரு கூடுதலான வரிகள்லாம் எழுதி உங்களுடைய பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் மௌன விரதம் என்பது மாதத்துலேயே ஒரு நாளாவது முக்கியமாக ஏகாதசி துவாதசி காலங்களில் நீங்கள் ஏற்படுத்திக்கினாலே உங்களுக்கு அது பாசிட்டிவை தரும். அப்போ மௌன விரதங்களை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். மந்த்லி 1 டைம், அது ஏகாதசியாக இருக்கலாம், துவாதசியாக இருக்கலாம், சஷ்டியாக இருக்கலாம். உங்களுக்கு உகந்த தெய்வங்கள் கடவுள் எதுவோ அதை நீங்கள் எடுத்துக்கிறது தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. ரொம்ப நாளாகவே தனம்ன்ற விஷயம், பணம்ன்ற விஷயம் நம்ம கைக்கு வருது, அடுத்த ஒரு பணமாக இருக்குது, உடனே செலவாகி போகுது, மறுபடியும் செலவுக்கு நம்ம கை நீட்ட வேண்டியதாக இருக்குது அப்படின்ற கவலைகள்லாம் வேணாம். வரக்கூடிய கிரக பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்றத விஷயத்தை சொல்லிவிட்டு, பட் உடல் சார்ந்த நோய்களிலிருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. பிறருடைய ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. பட் 4ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாளாக விற்பனை ஆகாத மண்கள் இப்போது உங்களுக்கு விற்பனை ஆகும்ன்றது சொல்கிறதுலேயும் நான் ரொம்ப ரொம்ப அபிவிருத்தியை பெருமைப்படுறேன். பட் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசி அதிபதி பர்ஃபெக்டாக சமசப்த பார்வையில் உங்கள் ராசியை பார்க்கறதுனாலையும் நீங்கள் செய்ய வேண்டிய இடம் அப்படின்னா சூரிய நமஸ்காரம் மட்டும்தான். காலையில் எழுந்துங்க, அப்போ அந்த சூரியனை 2 கைகளால் பார்த்து ஓம் சூரிய பகவானே ஒற்றி அப்படின்னு சொல்லுங்கள். தெரிஞ்ச நபர் காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். அப்போ சூரியனுடைய மந்திர உபதேசங்கள் உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகள் தரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சிம்ம ராசிக்கு இந்த மாதத்தில் தொழில்கள் நல்லாயிருக்கும், பட் பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட்டு ஒரு மனை ஒன்று விற்பனை ஆக போகிறது அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பட்டு இந்த மாதம் சிம்ம ராசிக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கிறதுக்கு ஸ்ரீ பெருமாளினுடைய ஆலயங்கள் உங்களுக்கு வெற்றிமையை தரும். வரதராஜ பெருமாளாக இருக்கலாம், எனி பெருமாளினுடைய ஆலயம் வெற்றியை தரப்போகிறது அப்போ சிம்ம ராசிக்கு அப்படின்னு சொல்லி வாழ்க 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 வாழ்க.